ஹாய் நண்பர்களே! இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பெண்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டத்த பத்தி தற்போது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. பொதுமக்களின் நலனுக்காக மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்கள செயல்படுத்திட்டு வராங்க. அந்த அடிப்படையில மத்திய அரசு செயல்படுத்திட்டு வரக்கூடிய மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம். இது பெண்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டமா இருக்குது. இது நிதி பாதுகாப்பு மற்றும் ஈர்க்கக்கூடிய வருமானம் ஆகிய இரண்டையும் இந்த திட்டம் வழங்குது. அரசின் திட்டம் என்பதால இதில் முதலீடு செய்வதற்கு இது ஒரு பாதுகாப்பான திட்டமாகவும் கருதப்படுது. மேலும் இந்த திட்டம் பெண்களுக்கு நிதி எதிர்காலத்தில் உருவாக்க உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மத்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பாதுகாப்பான மற்றும் அதிக வருமானம் ஈட்டு முதலீட்டு விருப்பத்தை இந்த திட்டம் வழங்குது. இதன் மூலம் பெண்களை நிதி ரீதியாக மேம்படுத்துவதை நோக்கமாக இந்த திட்டம் நோக்கமாக வச்சுருக்காங்க. இது பெண்கள் அல்லது சிறுமிகள் பாதுகாவலர்களுக்கு நிதி உதவி மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டத்தின் கீழே கணக்குகளை நீங்கள் திறக்க முடியும். மகிழா சம்மான் திட்டத்தின் மூலம் அதிக வருமானம் இந்த இதில் கிடைக்கிற மாதிரி வழிவகை செஞ்சுருக்காங்க. இதில் வருஷத்துக்கு 7.5% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் 1,74,033 ரூபா வரையும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. உதாரணமாக 10,000 ரூபா முதலீடு செய்வது 2 ஆண்டுகளில் 11,602 ரூபா உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமானம் உங்கள் வங்கி கணக்கில் காலாண்டுக்கு ஒரு முறை வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த திட்டத்தின் கீழே பெண்கள் பல கணக்குகளை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணக்கு திறப்புகளுக்கு இடையே கட்டாயம் 3 மாத இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலீட்டு வரம்பு இதில் பார்த்தா குறைஞ்சபட்சம் முதலீடு 1,000 ரூபா வரையும் நீங்கள் பண்ணலாம். அதிகபட்சமாக 2 லட்ச ரூபா வரையும் நீங்கள் முதலீடு பண்ணலாம். இந்த திட்டத்தில் சேமிப்பதன் மூலமாக பெண்கள் நிதி ரீதியாக தன்னிறைவு பெற உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. பாதுகாப்பான மற்றும் ஆபத்து இல்லாதது இந்த திட்டம், அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பணம் பாதுகாப்பாக இருப்பதை இந்த திட்டம் உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் அல்லது மைனர் சிறுமிகளுக்காக கணக்குகள் நீங்கள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிறுமிகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் உதவும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. உங்கள் அருகில் உள்ள வங்கியில் அல்லது தபால் நிலையத்தில் இந்த மகிழா சம்மான் சேமிப்பு திட்ட கணக்குகளை நீங்கள் தொடங்க முடியும். சிறுமிகள் சார்பாக பாதுகாவலர்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் உங்கள் நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க விரும்பும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது உங்கள் மகளின் தேவைக்காக திட்டமிடும் பெற்றோராக இருந்தாலும் இந்த திட்டம் உங்களுக்கு சிறந்த திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. இந்த திட்டம் உங்கள் சேமிப்பை அதிகரிக்க ஆபத்து இல்லாத மற்றும் பலனளிக்கும் வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. அதனால் விருப்பம் உள்ளவங்க மகிழா சம்மன் சேமிப்பு திட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய உங்கள் வங்கியில் அல்லது தபால் நிலையத்தில் நீங்கள் இந்த கணக்கை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நன்றி.